பாஜகவுடன் திமுக நட்பு பாராட்டுகிறதான்ற கேள்விக்கு முன்னாள் எம்பி கனிமொழி சோர்ந்து அரசியல்ல யாரும் நிரந்தர எதிரியும் இல்ல, நிரந்தர நண்பரும் இல்ல அப்படின்னு ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுட்டே இருக்கோம். அதாவது நிரந்தர எதிரியும் இல்லை நண்பனும் இல்லை கூட ஏற்றுக்கலாம். ஆனால் கொள்கை பிடிப்பு வந்து டெம்பரரியா இருக்கக்கூடாது, பர்மனண்டா இருக்கணும். ஏன்னா இவங்க என்னன்னா கொள்கை பேசுறாங்க, மாநில உரிமை பேசுறாங்க, சமூக நீதி பேசுறாங்க. ஆனால் இவங்களுடைய இந்த ஆட்சி காலத்தில் அவங்க செய்த தவறுகள் ஊழல்கள்னால அவங்க வேற வழி இல்லாம அவங்களோட பிடியில விழுற சூழல் தான் இருக்கு. அதனாலதான் இதுதான் நம்ம எதிர்க்கிறோம். நீங்க ஒரு அரசியல் ரீதியா தேர்தல் நேர கூட்டணி இல்லாம அவங்களுடைய கொள்கையை விட்டு கொடுத்து அவங்களோட சுயநலத்துக்காக அவங்க சில குறிப்பிட்ட குடும்ப உறுப்பினர்களை காப்பாற்றுவதற்காக தான் இது மாதிரி போறாங்க. அதுதான் நமக்கு வேதனையா. நேற்று நடந்த அந்த தொகுதி மறுவருகை எம்பிக்கள் கூட்டத்தை வந்து காங்கிரஸ் கொடுத்த அழுத்தத்தினாலதான் அந்த கூட்டத்தை வந்து தமிழ்நாடு அரசு நடத்தி இருக்குன்னு ஒரு விமர்சனத்தை இருக்கிறாங்க. திமுக இதுல என்ன நிலைப்பாடு எடுக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக காங்கிரஸ் கொடுத்த அழுத்தத்தின் பேர்ல தான் தாவேக அரசு இந்த எம்பிக்கள் கூட்டத்தை இந்த அழுத்தத்திற்கும் இந்த அரசோ முதலமைச்சரோ பணியறதுக்காக சூழலே கிடையாது. இது உங்களுக்கே தெரியும். இந்த தேர்தலுக்கு முன்னாடி சரி எந்தவித அழுத்தம் இருந்தாலும் அந்த அழுத்தத்திற்கெல்லாம் பயந்து முதலமைச்சரோ இந்த அரசோ கண்டிப்பாக இல்லை. இது உண்மையாலுமே மக்களுக்கான இந்த மாநில உரிமை சார்ந்த பிரச்சனை, ரொம்ப ஒரு முக்கியமான பிரச்சனையும் கூட. இப்போ இந்தியாங்கிறது ஒரு ஃபெடரல் கண்ட்ரி, ஒரு கூட்டமைப்பு. அந்த கூட்டமைப்புல இந்தியா அங்கம் வகிக்குதுன்னா அதுக்கு உரிய அந்த ரெப்ரஸன்டேஷன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கணும், அனைத்து மாநிலங்களுக்கும் கிடைக்கணும். அப்பதான் நம்ம ஒரு இந்தியா ஒரு ஒற்றுமையாக ஒரு யுனைடடா இருக்க முடியும். காவிரி விஷயம் பத்தி நம்ம சட்டமன்றத்திலே எல்லா அனைத்து கட்சி உறுப்பினர்களும் நம்ம பேசியிருக்கோம், தீர பேசிட்டோம். அதாவது அதுவும் முக்கியம் தான், அது இல்லைன்னா கிடையாது. காவிரி இஷ்யூவை பேசினாதான் இதை பேசணும் கிடையாது, ரெண்டும் பேசணும். அதை பேசலங்கிறதுக்காக அதாவது சட்டமன்றத்தில் பேசிட்டோம். நீங்க வெறும் அனைத்து கட்சி கூட்டம் காவிரிக்காக கூட்டல அப்படின்னு ஒரு காரணத்துக்காக இதை எப்படி நம்ம புறக்கணிக்க முடியும்? இது அப்ப இது முக்கியம் இல்லையா? சரி, முறையா அழைப்பு இல்லைன்னா கூட வச்சுக்கிட்டா கூட இது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் இல்ல. அது முக்கியத்துவம் கருதியாவது வந்திருக்கணுமா இல்லையா? இல்ல, அவங்க இப்ப கூட்டத்தை டெல்லியில பாராளுமன்ற கூட்டம் செஷன் நடந்துகிட்டு இருக்கு, அங்க எம்பி அங்க இருக்காங்க, அவங்க தான் டைரக்டா அவங்க போய் பேச போறாங்க. அதனால அங்க நம்ம அங்க கூட்டத்தில் அதுல ஒன்றும் தவறு இல்லை. சார், அரசு மருத்துவமனையில வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக புதுசாக போறவங்க ஒரு பதிவு பண்ணுறதுக்காக ஒரு 10 நிமிஷம் நிற்க வேண்டியதாக இருக்குது, ஓபிசி வாங்கிறதுக்காக ஒரு 10 நிமிஷம் நிற்க வேண்டியதாக இருக்குது. ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக போறவங்க அந்த ஆதார் கார்டு வந்து பதிவு பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஓபிசி வாங்கலாம் அப்படின்றப்ப மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார். நிறைய ஹாஸ்பிட்டலில் வந்து அப்படி இந்த பிரச்சனையை உணர்ந்து தான் மாண்பு முதலமைச்சர் அவர்கிட்ட பேசி நம்ம நலம் ஏஏ அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். இது கண்டிப்பாக இதை நம்ம வீட்டில் இருந்தபடியே அவங்க ஓபி சீட்டை பெற முடியும். இன்னொரு செய்தி என்னன்னா, ஆதார் இருந்தால் தான் அரசு மருத்துவமனையில் நம்ம சிகிச்சை பெற முடியும் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாது. இதன் காரணமாக எந்த மருத்துவமனையிலும் சிகிச்சையை நம்ம மறுக்க முடியாது என்பதையும் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். கலைஞர் மருத்துவமனையில எனக்கே பண்ணியிருக்காங்க, ஆதார் கார்டு கொடுத்து நீங்க பதிவு பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஆதார் பண்ணணும். ஆதார் வந்து உடம்பு தெரியாம இல்ல, ஆதார் ஆப்ஷனல் தான், ஆதார் மேண்டேட்டரி கிடையாது. ஆனால் ஆதார் இப்போ ஒன்றிய அரசு இது மாதிரி ஆபா ஐடின்னு ஒன்று கிரியேட் பண்ணி ஆதார் மூலமா கிரியேட் பண்ணி சென்ற ஆட்சியிலே இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 40% நம்மளுடைய பயனாளர்களை ஆதார் ஐடி கொடுத்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க, முழுமை அடையல. அதுதான் இப்ப மூலியமா வந்து தெரிஞ்சவங்க பதிவு பண்ணுவாங்க சார். இப்ப தெரியாத மக்கள் என்ன சொல்றாங்க? தெரியாத மக்கள் எல்லாம் போயிட்டாங்க, நிக்கிறாங்கன்னா கியூ நிக்கிறாங்கன்னா இல்ல, அவங்களுக்கே ஒவ்வொரு பயனாளிகளுக்கும் அவங்களோட ஆண்ட்ராய்டு போன் இருக்குன்னு அவசியம் இல்லை. அவங்க நண்பர்கள் உறவினர் இருந்தாலும் போதும், அவங்க வச்சு கண்டிப்பா பயன் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா நம்ம எதுவுமே இல்லைன்னா நேரா வந்து கூட பதிவு பண்ணிக்கலாம், ஆன்லைன் மூலம் மட்டும்தான் அப்படின்னு அவசியம் இல்லை.